வரலாறு பாடத்தை ஆர்வத்தோடு கற்பதற்கு எமது முன்னால் அமர்ந்திருக்கும் 6ஆம் தரத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் நாங்கள் இன்னும் உங்களோடு 6ஆம் தரத்தின் 2ஆம் பாட அலகான ஆதி மனிதன் என்ற பாடத்தில் சில முக்கியமான விடயங்களை சுமார் 1 மணித்தியால காலமாக கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நீங்கள் எம்மோடு இணைந்திருந்து கடந்த காலங்களில் கற்ற விடயங்களை மீள வலியுறுத்துவதனூடாக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வதனூடாக உங்களது பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். ஆம் மாணவர்களே, நாங்கள் இந்த பாடத்திட்டம் தொடர்பாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சி மட்டம், கட்டற்பேறுகள் என்பவற்றை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த பாடத்திற்குள் நுழைவோம். தேர்ச்சி மானுட விருத்தியின் வளர்ச்சி போக்கினை எடுத்து காட்டுவார். ஆம் மாணவர்களே, அதாவது மானுட சமுதாயம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, அதன் முன்னைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது என்ற விடயத்தினை நீங்கள் தெளிவுபடுத்தும் அறிவினை பெற்றிருப்பீர்கள். தேர்ச்சி மட்டம் சூழல் காரணிகளின் அடிப்படையில் உயிரினங்களின் தோற்றம் மற்றும் மனிதனின் தோற்றத்தை விவரிப்பார். இந்த சூழல் எவ்வாறு தோற்றம் பெற்றது, இந்த சூழலில் எவ்வாறு உயிரினங்கள் தோற்றம் பெற்றன, பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த சூழலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்களில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டன என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்து அதை தெளிவுபடுத்தும் திறனை பெறுவீர்கள் மாணவர்களே. ஆதி மனிதன் எதிர்கொண்ட சவால்களை, வெற்றி கண்ட முறைகளை விசாரித்தறிந்து நிகழ்காலத்துடன் ஒப்பிட்டு எதிர்கால சவால்களுக்கு முகங்கொடுக்கக்கூடிய திறனை விருத்தி செய்து கொள்வார். ஆம் மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், அதாவது குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து, அதாவது சிம்பன்சி குரங்கிலிருந்து மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்த காலத்தில் அவன் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்நோக்கினான். அந்த சவால்களில் வெற்றி கொண்டு இன்று மனிதன் நாகரிக உலகத்திற்குள் பரிணாம வளர்ச்சியில் உச்சகட்டத்தில் இருக்கின்றான். எனவே அவ்வாறான வளர்ச்சி கட்டங்களை நீங்கள் தெளிவுபடுத்துவீர்கள் மாணவர்களே. அடுத்ததாக கட்டற்பேறுகள். ஆரம்ப மனிதனிலிருந்து நவீன மனிதன் வரை புவியியற் காரணிகளின் அடிப்படையில் மனிதனில் ஏற்பட்ட மாற்றங்களை அறிந்து கூறுவார். ஆரம்பகால மனிதர்களிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திற்கும் மனிதன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சியடைந்தான், அவனது அந்த காலப்பகுதிகளுக்குள் அவனிடம் ஏற்பட்ட மாற்றங்கள், சூழலை அவன் பயன்படுத்தி கொண்டு எவ்வாறான தொழில்நுட்பத்தோடு முன்னேறினான் என்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கூறுவீர்கள் மாணவர்களே. நவீன மனிதன் அடைந்த முன்னேற்றத்தை படங்களை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்துவார். ஆம் மாணவர்களே, அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து நவீன மனிதர்களது காலம் வரை மனித உருவத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டது, அது மாத்திரமல்லாமல் மனிதனது சிந்தனை, செயற்பாடு என்பவற்றில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை படத்தின் மூலம் நீங்கள் தெளிவுபடுத்தும் திறனை பெறுவீர்கள். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக மனிதனின் பண்பாட்டு கூர்ப்பையும் ஆதிகால மனிதன் எதிர்கொண்ட அறைகூவல்களையும் அறிந்து கூறுவர். ஆம் மாணவர்களே, அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த மனிதர்கள் இந்த சூழலில் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு இந்த சூழலுக்கு ஏற்ப தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது அவன் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டான். அவ்வாறான பிரச்சனைகளை அவன் எவ்வாறு இந்த சூழலோடு இணைந்து தீர்த்து கொண்டு முன்னோக்கி நகர்ந்தான் என்ற விடயங்களை நாங்கள் இதனூடாக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஆதிகால மனிதன் அறைகூவல்களை எதிர்கொண்ட விதம் பற்றி அறிந்து கூறுவர். இவ்வாறான அறைகூவல்களின் மூலம் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி அறிந்து அதனூடாக நீங்கள் முன்னோக்கி செல்லும் திறனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு இங்கு ஒரு படத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படத்தில் என்ன விடயம் உங்களுக்கு விளங்குகின்றது பிள்ளைகள்?
இந்த படத்தில் என்ன விடயம் உங்களுக்கு விளங்குகின்றது? ஆம் மாணவர்களே, இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறுபட்ட சிந்தனைகள் மனதில் தோன்றும். உங்களுக்கு பல்வேறுபட்ட சிந்தனைகள் மனதில் இப்பொழுது உதித்து கொண்டிருக்கும். பல்வேறுபட்ட கருத்துக்களை உங்களுக்கு கூறுவதற்கு தோன்றும் மாணவர்களே. கடந்த காலங்களில் நாங்கள் கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த படம் தொடர்பாக உங்களுக்கு அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தினை நீங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாடம் தொடர்பாக. ஆம் மாணவர்களே, உலக உருண்டை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தை சுற்றி அதாவது விலங்குகள், அடுத்ததாக தாவரங்கள் என்பன இதை சூழ பிணைந்து காணப்படுகின்றன. இந்த உலகத்தை சுற்றி அதாவது விலங்குகளும் தாவரங்களும் இதை சூழ பிணைந்து காணப்படுகின்றன. அதாவது என்ன அர்த்தம் பிள்ளைகள்? இந்த படத்தின் மூலம் நாங்கள் என்ன விடயத்தை தெரிந்து கொள்கின்றோம்? ஆம் மாணவர்களே, அதாவது இந்த சூழலானது எமது இருப்பிடமாக விளங்குகின்றது. இந்த சூழலானது எமது இருப்பிடமாக விளங்குகின்றது. எமக்கு தேவையான உணவையும் பாதுகாப்பையும் இந்த சூழலே வழங்குகின்றது. எமக்கு தேவையான உணவையும் பாதுகாப்பையும் இந்த சூழலே வழங்குகின்றது. எனவே இவ்வாறான சூழலோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை தான் பிள்ளைகள் இந்த படம் எமக்கு உணர்த்தி நிற்கின்றது. இந்த சூழலிலிருந்து எம்மை பிரிக்க முடியாது என்ற விடயத்தை தான் இந்த படம் எமக்கு உணர்த்தி நிற்கின்றது. எனவே இவ்வாறு எமக்கு பாதுகாப்பையும் அதாவது மனிதர்களாகிய எமக்கு மட்டுமல்ல, தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்துக்கும் உறைவிடம் இந்த நாம் வாழும் இந்த புவியே. எனவே மாணவர்களே, நாம் உட்பட தாவரங்களையும் விலங்குகளையும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இந்த புவியானது கட்டுப்படுத்துகின்றது. எனவே இவ்வாறு இந்த புவியானது எம்மீது ஆதிக்கம் செலுத்துவதனால் மனிதன் உட்பட தாவரங்கள், விலங்குகள் இவற்றுக்கிடையே பல்வேறுபட்ட வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. எனவே அவ்வாறான வேறுபாடுகள் காரணமாக தாவரத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது, விலங்குகளிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது, மனித இனத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்திருந்தோம். இது தொடர்பான தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆம் அன்பான மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு இந்த படம் தொடர்பான ஒரு தெளிவினை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இவற்றை மீள வலியுறுத்தி மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தொடர்பு படுத்துக என்ற விடயத்தின் மூலம் கற்ற விடயங்களை மீள வலியுறுத்த இருக்கின்றோம். அதில் முதலாவதாக உயிரினங்கள் முதலில் தோன்றியது, நீரில் தோன்றிய முதலாவது உயிரினம், தரையில் தோன்றிய முதல் உயிரினம், புவியை தோற்றுவித்த தூசிப்படலம் என்பன மாணவர்களே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த பகுதிக்குள் மாணவர்களே, மர அட்டை, நிகாரிகா, நீரில் புரோகோயோட் பாக்டீரியா என்பன அடுத்த பகுதிக்குள் தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மாணவர்களே, இந்த விடயங்களை நீங்களே தான் தொடர்பு படுத்த போகின்றீர்கள். இதற்கு முன்பதாக கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இதனை தொடர்பு படுத்த போகின்றீர்கள். உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, உயிரினங்கள் முதலில் தோன்றியது. உயிரினங்கள் முதலில் எங்கு தோன்றியது? உங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் வரக்கூடும். உயிரினங்கள் முதலில் எங்கு தோன்றியது பிள்ளைகள்? ஆம் மாணவர்களே, நான் அதை இணைத்து காட்டுகின்றேன். உயிரினங்கள் முதலில் தோன்றியது நீரில். உயிரினங்கள் முதலில் தோன்றியது நீரில். அடுத்ததாக மாணவர்களே, இவ்வாறு நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், நீரில் முதலில் உயிரினங்கள் தோன்றியது என்று. நீரில் தோன்றிய முதலாவது உயிரினம். அடுத்ததாக நீரில் தோன்றிய முதலாவது உயிரினம். நீரில் தோன்றிய முதலாவது உயிரினம் புரோகோயோட் பாக்டீரியா என்று நாங்கள் பார்த்தோம். புரோகோயோட் பாக்டீரியா நீரில் தோன்றிய முதலாவது உயிரினம். இவ்வாறான பாக்டீரியாக்களை நாங்கள் வெற்று கண்களால் பார்க்க முடியாது.
கூட்டு நுணுக்காட்டியினூடாகவே அவற்றை பார்க்க முடியும். கடந்த வாரங்களில் அதாவது பாக்டீரியாக்களின் அசைவை நான் உங்களுக்கு படத்தின் மூலம் காட்சிப்படுத்தி இருந்தேன் மாணவர்களே. அடுத்ததாக மாணவர்கள், தரையில் தோன்றிய முதல் உயிரினம் மர அட்டை. அடுத்ததாக, தரையில் தோன்றிய முதலாவது உயிரினம் பல கால்களை கொண்ட மர அட்டை. அடுத்ததாக, இறுதியாக, புவியை தோற்றுவித்த தூசிப்படலம். புவியை தோற்றுவித்த தூசிப்படலம் நாங்கள் நிகாரிகா என்ற அந்த தூசி படலத்தை அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அதாவது நாம் வாழும் இந்த புவியானது ஒரு தூசி படலம் ஒன்றாக இணைந்து ஒரு கோள வடிவமாகி அந்த கோள வகம் பிற்பட்ட காலப்பகுதியை புவி என்று, அதாவது புவி எனப்பட்டது. இந்த புவிக்கு நாங்கள் நிகாரிகா என்று பெயர் சூட்டியிருக்கின்றோம். ஆங்கில புத்தகங்களில் இந்த புவியை நெபியூலா என்று கூட அழைப்பதுண்டு. எனவே மாணவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்கள் என நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த விடயங்களை குறிக்காத மாணவர்கள் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குறிப்பு கோப்பிகளில், நீங்கள் கைவசம் வைத்திருக்கின்ற குறிப்பு கோப்பிகளில் நீங்கள் இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மாணவர்களே, அடுத்து இடைவெளி நிரப்புக. இதற்கு முன்பதாக நாங்கள் தொடர்பு படுத்துக என்ற விடயத்தினூடாக, அதாவது கற்ற விடயங்களை மீள வலியுறுத்தி இருந்தோம். இப்பொழுது இடைவெளி நிரப்புக என்ற விடயத்தினூடாக உங்களை மீள பரிசீலிக்க இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, இடைவெளி காணப்படுகின்றது. சிம்பன்சி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். முதலாவதாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, அதாவது இடைவெளி நிரப்புவதற்கு சிம்பன்சி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். அடுத்ததாக இரண்டாவது வினா, 5 கண்களை உடைய உயிரினமாகும். இரண்டாவது வினா 5 கண்களை உடைய உயிரினமாகும் இடைவெளி நிரப்புவதற்கு இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக, 2 கால்களாலும் நடக்க கற்றுக்கொண்டான். 2 கால்களாலும் நடக்க கற்றுக்கொண்டான். ஆம் மாணவர்களே, சில மாணவர்கள் இதற்கு இப்பொழுதே விடைகளை, நீங்கள் இந்த இடைவெளிகளை நிரப்பும் தகுதியை பெற்றிருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, அவ்வாறான மாணவர்களுக்கு எமது பாராட்டுக்கள். நாங்கள் இப்பொழுது மாணவர்களே இந்த 3 இடைவெளிகளை நிரப்புவதற்கு கீழே அடைப்புக்குள் சில விடைகளை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். சில விடைகளை தந்திருக்கின்றோம். இந்த விடைகளின் ஊடாக அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்ப வேண்டும். முதலாவது வினா, சிம்பன்சி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். எனவே மாணவர்கள், அதற்கு முன்பதாக இருக்கின்ற இடைவெளியில் நாங்கள் என்ன விடயத்தை நாங்கள் அந்த இடைவெளிக்கு நிரப்ப வேண்டும்? ஆம் மாணவர்களே, பெரும்பனி யுகத்தில் சிம்பன்சி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அதாவது இந்த பூமி தோன்றி இந்த பூமியில் 4 விதமான குளிர்காலங்களும் 4 விதமான வெப்ப காலங்களும் காணப்பட்டன. உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது இந்த 4 விதமான குளிர்காலமும் 4 விதமான வெப்ப காலங்களில் இந்த 4 விதமான குளிர்காலங்களை நாங்கள் பெரும்பனி யுகம் என்று குறிப்பிட்டிருந்தோம். இந்த பெரும்பனி யுகத்தில் இந்த பூமியில், அதாவது அதிகமான பனிப்படர்ந்து காணப்பட்டதன் காரணமாக இந்த பூமியில் ஆரம்ப காலத்தில் இருந்த விலங்குகள் உண்ட உணவுகள் இல்லாமல் போயின. உண்ணுவதற்கும் உணவு இருக்கவில்லை. எனவே இவ்வாறு பூமியில் தோன்றிய விலங்குகள் மாறுபட்ட உணவுகளை உட்கொள்ள ஆரம்பித்தன. பனிப்படர்ந்த தாவரங்களையும் பனிக்கட்டிகளையும் உட்கொள்ள தொடங்கின. இவ்வாறு உட்கொள்ளும் பொழுது சில விலங்குகளுக்கு அது ஒவ்வாமை காரணமாக சில விலங்குகள் அப்படியே அழிந்து போயின. ஊழி மமத் போன்ற பெரிய யானைகள் இந்த பனிப்படர்ந்த பெரும்பனி யுகத்தில் வாழ்ந்த பெரிய விலங்குகள். இவை இந்த உணவு ஒவ்வாமை காரணமாக இவை அப்படியே அந்த இனமே அழிந்து போயின. ஆனால் இந்த பெரும்பனி யுகத்தில் சிம்பன்சி குரங்கானது இந்த பனிக்கட்டிகளையும், அதாவது பனிப்படர்ந்த தாவரங்களையும் உண்டு பிற்பட்ட காலப்பகுதியில் பரிணாமம் பெற்று, அதாவது மனிதன் தோன்றினான் என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இதுக்குரிய இடைவெளிக்குரிய சரியான விடை பெரும்பனி யுகத்தில். அடுத்ததாக இரண்டாவது வினா, 5 கண்களை உடைய உயிரினம் ஆகும். இதற்கான சரியான விடையை கூறுங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, ஒபபீனியா 5 கண்களையுடைய உயிரினம் ஆகும். ஆம் மாணவர்களே, இந்த ஒபபீனியா எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த ஒபபீனியாவும் அதாவது நீருக்கு அடியில் வாழ்கின்ற ஒரு உயிரினமாகும். இது கடலுக்கு அடியில்
ஒரு பாறை ஒன்றின் படிவத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. முதன்முறையாக ஒபபீனியா என்ற உயிரினம் வாழ்ந்ததாக கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற விடயத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டுமானவர்களே. அடுத்ததாக இரு கால்களாலும் நடக்க கற்றுக்கொண்டான். இரு கால்களாலும் நடக்க கற்றுக்கொண்டான். யார் இரு கால்களால் நடந்தது மாணவர்களே? அதாவது மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்பொழுது யார் முதலில் இரு கால்களால் நடக்க கற்றுக்கொண்டது? இதற்கு முன்பதாக நாங்கள் சிம்பன்சியில் இருந்து மனிதன் தோன்றினான் என்று கூறியிருந்தோம். எனவே இரண்டு கால்களாலும் நடக்க கற்றுக்கொள்வதற்கு முன்பு மரங்களில் தாவி மரங்களை பற்றி பிடிப்பதற்கு அவை பயன்பட்டன. எனவே இரு கால்களால் நடக்க கற்றுக்கொண்ட மனித இனம் ஒஸ்ட்ரலோபிதிகஸ் என்பவனே இரு கால்களாலும் நடக்க கற்றுக்கொண்டான். அடுத்ததாக மாணவர்களே, 4வது வினா. இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. மனிதன் கல்லாயுதங்களை கூர்மைப்படுத்தினான். அடுத்ததாக 5வது வினா. காலத்தில் மொழி, சங்கீதம், நடனம், சித்திரம் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டன. மாணவர்களே, இதில் 4வது மனிதன் கல்லாயுதங்களை கூர்மைப்படுத்தினான். இந்த மனிதன் முதலாக கல்லாயுதங்களை பயன்படுத்தி கூர்மைப்படுத்தினான். விலங்குகளை வேட்டையாடுவதற்கு இவன் அதிகமாக கூரான கல்லாயுதங்களை தயாரித்து கொண்டு அந்த கல்லாயுதங்களை விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் வேட்டையாடிய விலங்குகளை சிறு பகுதிகளாக பிரித்தெடுப்பதற்கும் கூரான கல்லாயுதங்களை தயாரித்து கொண்டான். அது மாத்திரமல்லாமல் நிலத்துக்கு கீழிருக்கும் கிழங்கு வகைகளை தோண்டி எடுப்பதற்கும் மரத்தின் மேலிருக்கும் பழங்களையும் காய்கனிகளையும் பறித்தெடுப்பதற்கும் கூரான கல்லாயுதங்களை பயன்படுத்தினான். எனவே அவ்வாறான மனித இனம் எது? மாணவர்களே, ஓமோ எப்பிலஸ் என்ற மனிதனே கூரான கல்லாயுதங்களை தயாரித்து கொண்டான். எனவே மாணவர்களே, கூரான கல்லாயுதங்கள் தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு முன்பே கூரான கல்லாயுதங்கள் தொடர்பாக படங்களை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தி இருந்தேன். அடுத்ததாக மாணவர்களே, ஓமோ சேப்பியன் காலத்தில் மொழி, சங்கீதம், நடனம் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டன. ஓமோ சேப்பியன் காலத்திலேயே மொழி, நடனம், சித்திரம், சங்கீதம் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டன. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியின் ஒரு உன்னதமான நிலையாக நாங்கள் இந்த ஓமோசேப்பிய மனிதனை குறிப்பிடலாம். இந்த ஓமோசேப்பிய மனிதனிலிருந்தே பிற்பட்ட காலப்பகுதியில் இன்று வாழும் நவீன மனிதர்கள் வரை மனித இனங்கள் தோற்றம் பெற்றன. எனவே ஓமோசேப்பியன் காலத்தில் மொழி, சங்கீதம், நடனம், சித்திரம் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டன. மாணவர்களே, இதுவரைக்கும் பார்த்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் உங்களது குறிப்பு கோப்பிகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் மாணவர்களே. அடுத்ததாக நாங்கள் விவசாயத்தின் ஆரம்பம் சூழலில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தின என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, இங்கு உங்களுக்கு ஒரு படத்தினை நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன விடயங்கள் ஞாபகத்திற்கு வருகின்றது? இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது? கடந்த காலங்களில் நாங்கள் விவசாய யுகம் தொடர்பாக தெளிவான பல விடயங்களை உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். அந்த விடயங்களை மீள வலியுறுத்துவதன் ஊடாக இந்த படத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த படம் தொடர்பாக உங்களால் கூறக்கூடிய விடயங்கள் என்ன மாணவர்களே? மாணவர்களே, இவ்வளவு காலமாக மனிதன் படிப்படியாக ஒரு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி ஓமோசேப்பிய மனிதன் காலத்தின் பிற்பகுதியில் மனிதன் விவசாயம் செய்வதற்கு கற்றுக்கொள்கின்றான். விவசாயம் செய்வதற்கும் தனக்கு பயன் தரத்தக்க மந்தைகளை கூடவே வளர்த்து கொள்வதற்கும் அவன் கற்றுக்கொள்கின்றான். அவன் இவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது அவனது வாழ்க்கை கோலமானது மாற்றமடைந்தது. அவன் இவ்வாறு விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டு விலங்குகளை கூடவே வளர்த்து கொண்டான். அத்தோடு மாத்திரமில்லாமல் ஓரிடத்தில் தங்கி வாழ பழகி கொண்டான். இதன் காரணமாக அவனது வாழ்க்கை கோலமானது மாற்றமடைந்தது. இந்த படத்தினை பார்க்கும் பொழுது மாணவர்களே, அங்குமிங்கும் ஓடி திரிந்த மனிதன் நியண்டர்தாலென்சிஸ் காலப்பகுதியில் எலும்புகளால் பெரிய விலங்குகளின் எலும்புகளால் ஆன சிறிய வாழ்விடங்களை அமைத்து கொள்கின்றான்.
பிற்பட்ட காலப்பகுதியில் அது அப்படியே வளர்ச்சி அடைந்து, அதாவது ஹோமோ சேப்பியன் காலப்பகுதியின் இறுதியில் இவ்வாறான வீடுகள் அமைவதற்கு காரணமாக இருந்தன. ஆம் மாணவர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அருகில் விவசாயம் மேற்கொள்ளப்படுகின்றது. விவசாயம் செய்யும் நிலங்களுக்கு அருகிலேயே அவர்கள் வீடுகளை அமைத்து கொள்கின்றார்கள். வீடுகளை அமைத்து கொண்டு மந்தைகளையும் அவர்களுக்கு அருகிலேயே வளர்த்து கொள்கின்றார்கள். எனவே இப்பொழுது அவர்களது அதாவது தானிய உணவு தேவையும் மாமிச உணவு தேவையும் நிறைவு செய்யப்படுகின்றது. எனவே மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் அவன் எதிர்கொண்ட அறைகூவல்களுக்கு இப்பொழுது அவனுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆம் மாணவர்களே, இந்த படத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அதாவது மனித நாகரிகமானது எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் இதன் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது விவசாய யுகத்தில் மனித வாழ்க்கையானது முற்றுமுழுதாக மாற்றமடைந்து பிற்பட்ட காலப்பகுதியில் முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழுவதற்கு இந்த விவசாய யுகமானது அடிப்படையாக அமைந்தது என்று நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே மாணவர்களே, இந்த விவசாய யுகத்தில் மிருகங்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு தாராளமாக கிடைத்தது. இந்த விவசாய யுகத்தில் மிருகங்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு தாராளமாக கிடைத்தது. இது மனிதனிலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. விவசாயம் செய்வதோடு அவன் விலங்குகளையும் வளர்த்து கொண்டான். எனவே இவ்விலங்குகளை வளர்ப்பதற்கு தேவையான உணவு புல்நிலங்கள் அவனுக்கு தாராளமாக கிடைத்தபடியினால் இது மனித வாழ்விலும் பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன மாணவர்களே மனித வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றம்? ஆம், ஆரம்ப காலத்தில் மாமிச உணவை பெற்றுக்கொள்வதற்காக அவன் நீண்ட தூரம் தேடி அலைந்தான். இப்பொழுது அவன் விலங்குகளை கூடவே வளர்த்து கொண்டதன் காரணமாக, அதாவது தனது இறைச்சி தேவையையும் பால் தேவையையும், அதாவது விலங்குகளின் தோள்களை ஆடைகளாக உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த தேவைகளையும் அவன் நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவேதான் மாணவர்களே, நாங்கள் மனிதனில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய காலம் என்று விவசாய யுகத்தை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த புதிய காலநிலை ஆரம்பமாகும் யுகம் ஹெலோசின் யுகம் என பெயர் பெற்றது. ஆம் மாணவர்களை, நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், பனிப்படர்ந்த காலநிலையில் பல்வேறுபட்ட விலங்குகள் அழிந்தன இந்த பூமியிலிருந்து. பிற்பட்ட காலப்பகுதியில், அதாவது வெப்ப காலம் ஆரம்பமானதுடன் பூமியில் தாவரங்கள் பல்கி பெருகி சிலிர்த்து வளர தொடங்கின. இதனால் மனிதனும் மகிழ்ச்சி அடைந்தான், மந்தைகளை கூடவே வளர்த்து கொண்டான், விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். இந்த யுகத்தை, இந்த புதிய காலநிலை அடங்கிய யுகத்தை நாங்கள் என்ன பெயர் கொண்டு குறிப்பிடுவோம் மாணவர்களே? ஹெலோசின் யுகம் என்று குறிப்பிடுவோம். இக்காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடுவதற்கு பதிலாக விவசாயம் செய்ய தொடங்கினார்கள். இந்த காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடுவதற்கு பதிலாக விவசாயம் செய்ய தொடங்கினார்கள் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஆம் மாணவர்களே, விவசாயமானது படிப்படியாக இவர்களிடத்தில் முன்னேற தொடங்கியது. விவசாயத்தை இலகுபடுத்திக் கொள்வதற்காக இவர்கள் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் இவர்கள் பல்வேறுபட்ட தொழில்நுட்ப முறைகளை கண்டுபிடிக்க தொடங்கினார்கள். எனவே விவசாயம் செய்து உணவை இவர்கள் இலகுவாக உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது முன்னைய படத்திலும் நான் விவசாயம் செய்வது தொடர்பாக நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த படத்தில் அதிலிருந்து வேறுபட்டு, அதாவது மேலும் இலகுவான வழியில் விவசாயத்தை மேற்கொள்வதை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். உலோக வகைகளை கண்டறிந்து அவைகளை தமது தேவைக்கு பயன்படுத்தினர். ஆம் மாணவர்களே, இப்பொழுது ஆரம்ப காலத்தில், அதாவது மனிதன் தனது உணவை தேடி நீண்ட தூரம் பயணித்தான். ஆனால் பிற்பட்ட கால பகுதியில், விவசாய காலத்தில் விலங்குகளையும் தானியங்களையும் தமது அருகாமையில் வைத்துக்கொண்டு தமக்கு தேவையான நேரத்தில் அவற்றை உணவாக உட்கொண்டான். எனவே அவனுக்கு இப்பொழுது ஓய்வாக இருக்கக்கூடிய அதிகமான நேரம் கிடைத்தது. எனவே இவ்வாறான ஓய்வான நேரங்களில் அவன் சிந்திக்க தொடங்குகின்றான். எனவே சிந்தனை செய்யும் ஆற்றல் அவனிடம் வளர்ச்சி அடைகின்றது. இவ்வாறு சிந்திக்க தொடங்கியதன் காரணமாக அவனது மூளையில் சிந்திக்கும் திறனானது வளர்ச்சி அடைகின்றது. இந்த வளர்ச்சியின் காரணமாக அவன் உலோக வகைகளை கண்டுபிடிக்கின்றான். அதாவது பூமியில் இருக்கின்ற கனியங்களில் உறுதியான கனியமான உலோக வகைகளை அவன் கண்டுபிடிக்கின்றான். இவ்வாறு தாம் கண்டறிந்த உலோக வகைகளை பயன்படுத்தி அவன்
தமது தேவைகளுக்கான ஆயுதங்களை அவன் உற்பத்தி செய்து கொள்கின்றான். ஆம் மாணவர்களே, இங்கு அதாவது உலோகங்களை பயன்படுத்தி வெவ்வேறான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் முறையையே நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் காண்கின்றீர்கள். அதாவது உலோகங்களை பயன்படுத்தி வெவ்வேறான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் முறையையே நீங்கள் இங்கு காண்கின்றீர்கள். அவ்வாறாக ஆரம்ப காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களே இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களே உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கத்தி, கோடரி போன்ற ஆயுதங்கள் ஆரம்ப காலத்தில் இவ்வாறு தான் பிள்ளைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. அடுத்ததாக மாணவர்களே, வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்தோர் வெவ்வேறு தானியங்களை பயிரிட்டனர். ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதாவது பனி காலநிலை முடிந்து வெப்ப காலநிலை தொடங்கியதும் இந்த வெப்ப காலநிலையில் விவசாயமானது பாரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. எனவே இவ்வாறு வளர்ச்சி பெற்ற விவசாயமானது உலகமெங்கும் பரவியது. இவ்வாறு உலகமெங்கும் பரவி விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்த மக்கள் வெவ்வேறுபட்ட காலநிலையை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறுபட்ட தானியங்களை உற்பத்தி செய்து கொண்டனர். ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு இங்கு இந்த சோளம் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது, இந்த சோளம் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது என்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு வினாவினை நான் தந்திருக்கின்றேன். இந்த வினாவுக்கு நீங்கள் விடையளிக்கும் தகுதியை பெற்றிருப்பீர்கள். அடுத்ததாக, இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சோளம் பயிரிடப்பட்டது? ஆம் மாணவர்களே, முதலாவதாக அதாவது சோளம் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது? மத்திய மெக்சிகோவில் முதலில் சோளம் பயிரிடப்பட்டது. அதாவது வட அமெரிக்காவில் உள்ள மத்திய மெக்சிகோவிலேயே முதலாக சோளம் பயிரிடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது? இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சோளம் வட அமெரிக்காவில் மெக்சிகோவில் பயிரிடப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, கோதுமை பயிர். கோதுமை முதலில் எங்கு பயிரிடப்பட்டது? நாங்கள் இதற்கு முன்பு அதாவது எங்களோடு இணைந்திருந்த மாணவர்களுக்கு இந்த வினாக்களுக்கான விடைகள் தெரிந்திருக்கும். கோதுமை மத்திய தரை கடலுக்கு அருகில் உள்ள நிலப்பிரதேசங்களில் முதலில் பயிரிடப்பட்டது. மத்திய தரை கடலுக்கு அருகில் உள்ள நிலப்பிரதேசங்களில் முதலில் கோதுமையானது பயிரிடப்பட்டது. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது? இன்றைக்கு 11000 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கோதுமையானது மத்திய தரை கடலை சுற்றியுள்ள நிலப்பிரதேசங்களில் பயிரிடப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த படத்தில் நெல் தானியத்தை நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். நெல் முதலில் எங்கு பயிரிடப்பட்டது? இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது? ஆம் மாணவர்களே, முதலில் நெல் பயிரிடப்பட்டது சீனாவில் ஆகும். முதலில் நெல் பயிரிடப்பட்டது சீனாவில் ஆகும். அது இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது? ஆம், இன்றைக்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் முதலாக நெல் பயிரிடப்பட்டது. எனவே நெல்லை சீனா கண்டுபிடித்திருக்காவிட்டால் இன்று எமது நாட்டின் பிரதான உணவாக விளங்கும் நெல்லரிசி சோறு இருந்திருக்காது. எனவே நெல்லை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, மனிதன் விவசாயத்தில் ஈடுபட்டதால் குடும்ப அங்கத்தவர்களுடன் ஒரே இடத்தில் வசிப்பதற்கு தூண்டப்பட்டான். ஓரிடத்தில் அலைந்து திரிந்த மனிதன் விவசாயம் செய்து உணவு உற்பத்தியை பெருக்கிக் கொண்டதன் காரணமாக அவனுக்கு அதிகமான ஓய்வு நேரங்கள் கிடைத்தது. எனவே அவனுக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் தனது குடும்பத்தாருடன் இணைந்து அதாவது ஒன்றிணைந்து கலந்துரையாடி ஆடல் பாடல்களில் அவன் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பாருங்கள் மாணவர்களே. இந்த படத்தில் பாருங்கள், அதாவது விவசாயத்தை செய்கின்றான், மந்தைகளை கூடவே வளர்த்து கொள்கின்றான், தமது அன்றாட தேவைகளுக்கான உணவை உற்பத்தி செய்து கொள்கின்றான். எனவே மாணவர்களே, இவர்கள்
ஓரிடத்தில் ஒன்றிணைந்து குடும்பமாக தமது வேலைகளை இலகுபடுத்தி கொண்டு தமது அன்றாட வேலைகளை நிறைவு செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, குடும்பத்தில் உள்ள அனைவரும் தமது அன்றாட வேலைகளை பகுதி பகுதியாக பிரித்து அதை ஈடுபடுவதனால் அவனது வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றகரமாக நகர்ந்து சென்றது. அடுத்ததாக மாணவர்களே, இவ்வாறு அவனது முன்னேறிய வாழ்க்கை முறையானது இவ்வாறான அமைப்புக்கு முன்னேறி சென்றது. கடந்த படத்திலிருந்து இந்த படத்தை உங்களுக்கு பார்க்கும் பொழுது மேலும் முன்னேற்றகரமான வீடுகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. சூழலானது மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. மேலும் வளர்ச்சியை நோக்கி அவன் நகர்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே இவ்வாறாக அவன் நகர்ந்து சென்ற அந்த அமைப்பை நாங்கள் கிராமம் என்று குறிப்பிடுகின்றோம். அதாவது பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஒரு கிராமத்தை உருவாக்குகின்றன. எனவே இவ்வாறான அமைப்பு கிராமம். முதலாக கிராமங்கள் எப்போது தோற்றம் பெற்றன? முதலாக கிராமங்கள் எப்போது தோற்றம் பெற்றன பிள்ளைகள்? முதலாக கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன்னரே முதலாக கிராமங்கள் தோற்றம் பெற்றன. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமமானது தோற்றம் பெறுகின்றது. பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நகரமானது தோற்றம் பெறுகின்றது. விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உபகரணங்களை செய்வதற்கு மனிதன் முற்பட்டான். இக்காலத்தில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையால் விவசாய உபகரணங்களை சீராக அமைத்து கொண்டான். மாணவர்களே, நான் உங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது விவசாய உபகரணங்களை செய்வதற்கு தேவையான உலோகத்தை கண்டுபிடித்தான். இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகத்திலிருந்து ஆரம்ப காலத்தில் அவனால் செய்யப்பட்ட உபகரணங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தேன். இப்பொழுது அவ்வாறான உபகரணங்களை மேலும் சீராக அமைத்து கொள்கின்றான். மாணவர்களே, மேலும் அந்த உலோகத்தை உருக்கி அதை புதிய உபகரணங்களை உற்பத்தி செய்வதில் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை அவன் பயன்படுத்தி கொள்கின்றான். அவ்வாறான தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் இவ்வாறான விவசாய உபகரணங்களை உற்பத்தி செய்து கொள்கின்றான். இதற்கு முன்பு நான் முதலில் ஆரம்பத்திலேயே உருவாக்கப்பட்டிருந்த விவசாய உபகரணங்களை காட்சிப்படுத்தியிருந்தேன். எனவே இவ்வாறான விவசாய உபகரணங்கள் சீராக அமைக்கப்பட்டதன் பின்பு தற்கால பகுதியில் பயன்படுத்தும் இவ்வாறான உபகரணங்களை நான் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். இதன் மூலம் அவனது வாழ்க்கை கோலமானது படிப்படியாக முன்னேறி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரே மனிதனால் விவசாய உபகரணங்கள் உற்பத்தி செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மாணவர்களே, உலோகத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பதே மனிதன் விவசாய உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்திருந்தான். எனவே அதற்கு சான்றாக இந்த படம் காணப்படுகின்றது. உங்களது பாடப்புத்தகத்திலும் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கற்கால மனிதனால் செய்யப்பட்ட அறிவாலே இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிமு 3000ஆம் ஆண்டை சேர்ந்தது இந்த அறிவால். கிமு 3000ஆம் ஆண்டை சேர்ந்தது இந்த அறிவாலானது இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவால் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம், அதாவது உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பதே மனிதன் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்துள்ளான் என்ற விடயம் எமக்கு தெளிவாகின்றது. மாணவர்களே, அடுத்ததாக விவசாய காலத்தில் வளர்ச்சி அடைந்த கலைகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முன்பே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், கிராம முறையிலான அமைப்பு தோற்றம் பெற்றது. எனவே கிராமத்தில் உள்ள குடும்பங்களில் ஒவ்வொரு அங்கத்தவர்களும் தமது குடும்பத்தாருடன் சுமூகமாக மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள் என்று. எனவே அவ்வாறு வாழும் பொழுது அவர்களிடத்தில், அதாவது விவசாயம் செய்து எஞ்சிய நேரங்களில் இளைப்பாறும் பொழுது அவர்களிடத்தில் பல்வேறுபட்ட கலைகள் தோற்றம் பெற தொடங்கியது. அவ்வாறாக விவசாய காலத்தில் தோற்றம் பெற்ற முதலாவது கலையாக சித்திரம் வரைதலை குறிப்பிட முடியும். முதலாவது கலையாக நாங்கள் சித்திரம் வரைதலை குறிப்பிட முடியும். எனவே நாம் வரையும் சித்திரத்தை எமது முன்னோடியான விவசாய காலத்தைச் சேர்ந்தவர்கள் முதலில் அறிமுகப்படுத்தினர் என்பதை நாங்கள் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக சிலைகளை அமைத்தல். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதாவது சிறிய கற்களை பயன்படுத்தி முதலாக கற்களை ஒன்று சேர்த்து சிலைகளை அமைத்தார்கள் என்று. இவ்வாறான கற்களை ஒன்று சேர்த்து
சிலைகளை அமைப்பது பிற்பட்ட காலப்பகுதியில் நவீனமயமான உலோகங்களை அடிப்படையாக கொண்டு இன்று நாங்கள் சிலைகளை படித்து கொண்டிருக்கின்றோம். எனவே சிலைகளை உருவாக்கும் அந்த திறனை எமது முன்னோர்கள் எமக்கு தந்த கொடையாகும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களை பாடுதல். அதாவது ஆரம்ப காலத்தில் மனிதர்கள், அதாவது விவசாய காலத்தில், அதாவது தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக பாடல்களை பாடினார்கள். அடுத்ததாக ஆடுதல். மாணவர்களே, இவ்வாறு பாடிக்கொண்டே ஆரம்ப காலத்தில் நடனங்களையும் ஆடினார்கள், அதாவது ஆடல் கலையில் ஈடுபட்டார்கள். எனவே விவசாய காலத்தில் வளர்ச்சி அடைந்த கலைகளை நாங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது சித்திரம் வரைதல், சிலைகளை அமைத்தல், பாடுதல், ஆடுதல் என்பன அவர்களது பிரதான கலைகளாக காணப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, உயிரினங்களின் தோற்றம். நான் உங்களுக்கு முன்பு குறிப்பிட்டிருந்தேன், அதாவது எவ்வாறு படிப்படியாக மனித நாகரிகமான வளர்ச்சி அடைந்து விவசாய யுகத்தை நோக்கி நகர்கின்றது. எனவே இவ்வாறு நகர்கின்றதில் நாங்கள் ஏனைய உயிரினங்களும் தாவரங்களும் தமது உருவத்திலும் தோற்ற அமைப்பிலும் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்தன. எனவே இந்த படமானது உங்களது பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டியது முள்ளந்தண்டுடைய விலங்குகள் பிற்பட்ட காலப்பகுதியில் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன, இந்த சூழலின் தரைத்தோட்ட வேறுபாடுகளும் காலநிலை மாற்றம் காரணமாக எவ்வாறு வளர்ச்சி பெற்று காணப்படுகின்றன. அடுத்ததாக புற ஓடுடைய உயிரினங்கள், ஈருடகவாளிகள், புழுக்கள், கடல் தாவரங்கள், மூட்டுக்காலிகள், தரையிலுள்ள தாவரங்கள் என்பன எவ்வாறு வளர்ச்சி அடைந்தன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். இதில் முள்ளந்தண்டுடைய விலங்குகளில் மிருகங்கள், ஊர்வனங்கள், பறவைகள் என்பன எவ்வாறாக வளர்ச்சி பெற்றன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக மாணவர்களே, வானரமாக இருந்து பின்னர் ஹோமோசேப்பியன் எனப்படும் அறிவுள்ள மனிதனாக அவன் வளர்ச்சி அடைந்த விதம். வானரமாக இருந்து பின்னர் ஹோமோசேப்பியன் எனப்படும் அறிவுள்ள மனிதனாக அவன் வளர்ச்சி அடைந்த விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நான் இந்த படத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படமானது எந்த மனித இனத்தை சார்ந்தது? மனித பரிணாம வளர்ச்சி கட்டத்தை நாங்கள் நோக்கும் பொழுது எந்த பரிணாம வளர்ச்சி கட்டத்தை சார்ந்தது? கூறுங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. ஒஸ்ட்ரலோபிதிகஸ் எனப்படும் மனிதன் முதலில் 2 கால்களை கொண்டு நடக்க கற்றுக்கொண்டவன் இந்த ஒஸ்ட்ரலோபிதிகஸ் எனும் மனிதன் ஆவான். 2 கால்களை கொண்டு நடக்க கற்றுக்கொண்ட விலங்கினம் முதலாக இந்த ஒஸ்ட்ரலோபிதிகஸ் ஆவான். அடுத்ததாக இந்த படத்தை நான் காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். எனவே ஒஸ்ட்ரலோபிதிகஸிலிருந்து முக அமைப்பிலும் தாடைகளின் அமைப்பிலும் வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும். இந்த உருவம் எந்த பரிணாம வளர்ச்சி கட்டத்திற்குள் அடங்குகின்றது? மனித பரிணாம வளர்ச்சி கட்டத்திற்குள் எந்த பரிணாம வளர்ச்சி கட்டத்தை அடைந்துள்ளது? இதன் பெயர் என்ன? மாணவர்களே, ஹோமோ எபிலஸ். இந்த ஹோமோ எபிலஸ் மனிதன் காலப்பகுதியில், அதாவது கூரான கல்லாயுதங்களை இவன் தயாரித்து கொண்டான். கூரான கல்லாயுதங்களை முதலில் தயாரித்து கொண்டான். அடுத்ததாக மாணவர்களே, இந்த உருவம், அதாவது மேலும் முகத்திலும் பற்களிலும் தாடைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு இவ்வாறான உருவம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. இந்த உருவத்தின் பெயர் யாது? மாணவர்களே, ஹோமோ ரெக்டஸ். அதாவது மனித நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியின் மற்றும் ஒரு கட்டமாக இந்த ஹோமோ ரெக்டஸை குறிப்பிடலாம். இவனது காலப்பகுதியிலேயே முதலில் நெருப்பை கண்டுபிடித்தான். இவ்வளவு காலமாக, அதாவது வேட்டையாடிய உணவை உட்கொண்ட மனிதன் சமிபாட்டு கோளாறு காரணமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிரிழந்ததும் உண்டு. எனவே ஹோமோ ரெக்டஸ் மனிதன் காலப்பகுதியில் அவன் நெருப்பை கண்டுபிடித்ததன் காரணமாக நெருப்பில் உணவை பதப்படுத்தி உட்கொள்ள பழகிக்கொண்டான். எனவே அந்த உணவானது அவனது உடலினுள் சமிபாடு அடைவதற்கு இலகுவாக இருந்தது. இது மாத்திரமல்லாமல் குளிர்கால நிலைகளில், அதாவது தமது உடலை வெப்பமாக வைத்திருப்பதற்கும் இரவு நேரங்களில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் அவன் இந்த நெருப்பை பயன்படுத்தினான்.
எனவே இதன் காரணமாக இவ்வாறு நெருப்பை கண்டுபிடித்து குளிர் காலநிலையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இதை பயன்படுத்திய காரணத்தினால் அவனது உடலிலும் மாற்றங்கள் ஏற்பட்டது. உடலிலும் முகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டு மேலும் அவன் அது அழகுணர்ச்சி பெற இந்த ஹோமோ ரெக்டஸின் நெருப்பை கண்டுபிடித்தமை ஒரு பிரதான காரணமாக இருந்தது. அடுத்ததாக மாணவர்களே, நியண்டர்தாலென்சிஸ். இந்த நியண்டர்தாலென்சிஸ் முதல் முறையாக, அதாவது மிகப்பெரிய விலங்குகளை பயன்படுத்தி, அந்த விலங்குகளின் எலும்புகளை பயன்படுத்தி வீடுகளை அமைக்கும் திறனை அவன் பெற்றிருந்தான். இறுதியாக மாணவர்களே, ஹோமோசேப்பிய மனிதன். இந்த ஹோமோசேப்பிய மனிதனை பார்த்தால் இப்பொழுது ஓரளவு மனித உருவத்தில் முழுமை பெற்ற ஒரு உருவம் போல் தோன்றுகின்றது. இந்த ஹோமோசேப்பிய மனிதன் காலத்திலேயே கலைகள் வளர்ச்சி அடைந்தது என்பது தொடர்பாக பார்த்தோம். அதாவது சித்திரம் வரைவதற்கும் சிலைகளை உருவாக்குவதற்கும் ஆடல்களையும் பாடல்களையும் இவனது காலத்திலேயே எழுச்சி பெற்றது என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக மாணவர்களே, உலகில் சில பிரதேசங்களில் இன்று வாழும் மனிதர்களின் முகங்கள் வித்தியாசமாக உள்ளன. இதற்கு இந்த 2 படங்களும் உதாரணமாக காணப்படுகின்றது. இந்த 2 படங்களும் உதாரணமாக காணப்படுகின்றது. இதில் முதலாவது படத்தில் உள்ள மனிதர்கள், அதாவது கருத்த நிறத்தில் தடித்த தோள்களை உடைய ஆப்பிரிக்கா போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மனிதர்களே இவர்கள். இந்த படத்தில் காணப்படுகின்றவர்கள், அதாவது ஐரோப்பா பிரதேசங்களில் குளிர்ச்சியான காலநிலையில் வாழுகின்றவர்கள். இவர்கள் மென்மையான தோலையும் வெள்ளை நிறத்திலும் இவர்களது உருவங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த 2 படங்களையும் பார்க்கும் பொழுது, அதாவது மனித இனத்திற்குள் காணப்படும் வேறுபாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக, இவ்வாறான வேறுபாடுகளுக்கு அமைய ஹோமோசேப்பிய மனிதன் 4 இனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளான். அந்த 4 இனங்களையும் தருக என்று உங்களுக்கு வினவும் இடத்தில் நீங்கள் முதலாவதாக கொக்கோசோயிட் மனிதன் தொடர்பாக குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக நீக்ரோயிட் மனிதன் தொடர்பாக குறிப்பிட வேண்டும். ஆஸ்ட்ரலோயிட் மனிதன் தொடர்பாக குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக மொங்கலோயிட் மனிதன் தொடர்பாக குறிப்பிட வேண்டும். எனவே ஹோமோசேப்பிய மனிதனின் 4 பிரிவுகளையும் தருக என்று உங்களிடம் வினவும் பொழுது கொக்கோசோயிட், நீக்ரோயிட், ஆஸ்ட்ரலோயிட், மொங்கலோயிட் என்ற 4 பிரிவுகளையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த 4 பிரிவினரும் உலகில் எந்தெந்த பிரதேசங்களில் பறந்து வாழ்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மனிதன் வாழும் சூழல் வேறுபாடு காரணமாகவே இவ்வாறான வேறுபட்ட தோற்றங்கள் காணப்படுகின்றன என்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே முன்பு நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இந்த படமானது உங்களது பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. இந்த படத்தின் மூலம் கொக்கோசோயிட் மனிதர்கள் உலகில் எந்தெந்த பிரதேசங்களில் பறந்து வாழ்ந்தார்கள், நீக்ரோயிட் மனிதர்கள் உலகில் எந்த பிரதேசங்களில் பறந்து வாழ்ந்தார்கள், ஆஸ்ட்ரலோயிட் மனிதர்கள் எங்கு அதிகமாக வாழ்ந்தார்கள், அடுத்ததாக மொங்கலோயிட் மனிதர்கள் எங்கு அதிகமாக வாழ்ந்தனர் என்ற விடயங்களை நீங்கள் அறிய முடியும். ஆம் மாணவர்களே, இவ்வாறான கொக்கோசோயிட் இன மக்கள் முதலாக ஐரோப்பா சார்ந்த பகுதிகளிலும், ஆசியாவின் சில பகுதிகளிலும், வட அமெரிக்கா பகுதிகளிலும், ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளிலும் தமது வாழ்விடங்களை அமைத்து கொண்டார்கள். அடுத்ததாக நீக்ரோயிட் இன மக்கள். இந்த நீக்ரோயிட் இன மக்கள் அதிகமாக ஆப்பிரிக்கா பிரதேசங்களிலேயே அதிகமாக தமது வாழ்விடங்களை அமைத்து கொண்டார்கள். நீக்ரோயிட் இன மக்கள் அதிகமாக ஆப்பிரிக்கா பிரதேசங்களிலேயே தமது வாழ்விடங்களை அமைத்து கொண்டார்கள். அடுத்ததாக ஆஸ்ட்ரலோயிட். ஆஸ்ட்ரலோயிட் இன மக்கள் பெரும்பாலும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலேயே அதிகமாக தமது வாழ்விடங்களை அமைத்து கொண்டார்கள். ஆஸ்ட்ரலோயிட் மக்கள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலேயே அதிகமாக பறந்து வாழ்ந்தார்கள். அடுத்ததாக மொங்கலோயிட் இன மக்கள். மொங்கலோயிட் மக்கள் ஆசியாவின் கிழக்கு, தென்கிழக்கு ஆகிய பகுதிகளில் அதிகமாக செறிந்து வாழ்ந்தார்கள். ஆம் மாணவர்களே, நாங்கள் அதாவது ஹோமோசேப்பிய மனிதனின் 4 இனத்தவர்களும் உலகில் பரவி வாழ்ந்த இடங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். எனவே மாணவர்களே, இந்த பாடம் தொடர்பாக உங்களுக்கு இதுவரை நேரமும் மீட்டல் நூடாக பல விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. எனவே இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டும் மேலும் பல அம்சங்களும் உங்களுக்கு இன்று உலகப்படத்தில் நான் குறித்து காட்டப் போகின்றேன். எனவே மாணவர்களே, உலகப்படம் கைவசம் வைத்திருக்கும்
இருக்கும் மாணவர்கள் நீங்கள் உலகப்படத்தை எடுத்து அதாவது குறித்து கொள்ள முடியும். ஏனைய மாணவர்கள் இந்த உலகப்படத்தை குறிப்பது தொடர்பாக நீங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் மாணவர்களே, இதில் முதலாவதாக இலங்கை, இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய தரைக்கடல், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 10 அம்சங்களை நான் உங்களுக்கு இங்கு குறித்து காட்டப் போகின்றேன். அதாவது இலங்கை, இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய தரைக்கடல், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 10 அம்சங்களை நான் உங்களுக்கு இங்கு குறித்து காட்ட இருக்கின்றேன். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு ஒரு உலகப்படம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த உலகப்படத்தில் முதலாக நான் குறிக்க இருப்பது அதாவது நாம் வாழும் நாடான இலங்கை. எனவே பிள்ளைகள், உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நாம் வாழும் நாடான இலங்கை உலகில் எந்த பகுதியில் இருக்கின்றது என்று முதலாவதாக நான் இங்கு உங்களுக்கு புள்ளியிட்டு காட்டியிருக்கின்றேன். இலங்கை. அடுத்ததாக எமக்கு அயலில் இருக்கும் நாடான இந்தியா. அடுத்ததாக மாணவர்களே, நான் உங்களுக்கு சீனாவை குறித்து காட்டப் போகின்றேன். ஏனென்றால் சீனாவிலிருந்தே முதலாக நெல் தானியம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, ஜப்பான். அடுத்ததாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், அதாவது மத்திய தரைக்கடலுக்கு அருகாமையில் கோதுமை விளைவிக்கப்படுகின்றது என்று. ஆம் மாணவர்களே, இந்த பிரதேசங்களே மத்திய தரைக்கடல். எனவே மத்திய தரைக்கடலை நான் இப்பொழுது உங்களுக்கு கோடிட்டு விளட்டி காட்டப் போகின்றேன். அதாவது நீல நிறத்தில் காணப்படுகின்றது. எனவே இதுதான் மாணவர்களே, அதாவது இந்த பகுதி தான் மத்திய தரைக்கடல். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு நான் உங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன், அதாவது வட அமெரிக்கா. இந்த முழுமையான பகுதி பகுதியை நாங்கள் குறிப்பிடுவது வட அமெரிக்கா. அடுத்ததாக மாணவர்களே, இந்த பகுதியிலிருந்து தென் அமெரிக்கா.
மாணவர்களே, நான் உங்களுக்கு இங்கு குறித்து காட்டியிருக்கின்றேன். அதாவது வட அமெரிக்கா, அடுத்ததாக தென் அமெரிக்கா, அடுத்ததாக ஆஸ்திரேலியா. அடுத்ததாக மாணவர்களே ஆப்பிரிக்கா. எனவே மாணவர்களே, இந்த கருத்த நிறத்திலான எல்லைகளுக்கு அங்காலே மத்திய தரை கடல் காணப்படுகின்றது. இது ஆப்பிரிக்கா. அடுத்ததாக மாணவர்களே ஐரோப்பா. எனவே ஐரோப்பா சார்ந்த பிரதேசங்களை நாங்கள் இப்பொழுது அடையாளப்படுத்த இருக்கின்றோம். மாணவர்களே, இதற்கு மேற்புறமாக நாங்கள் இங்கு குறித்து காட்டியிருப்பது ஐரோப்பா பிரதேசத்தை. எனவே மாணவர்களே, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய தரைக்கடல், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இந்தியா, இலங்கை, ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய அம்சங்களை உலக புரோருவப்படத்தில் நான் உங்களுக்கு இங்கு குறித்து காட்டியிருக்கின்றேன். எனவே மாணவர்களே, இப்பொழுது நீங்களும் அந்த இடங்களை இனங்கண்டு குறிக்க தெரிந்திருப்பீர்கள். மாணவர்களே, இன்று சுமார் 1 மணித்தியால காலமாக, அதாவது 6ஆம் பாடத்தின் 2ஆம் பாட அலகான ஆதி மனிதன் என்ற பாடத்தில், அதாவது விவசாய யுகத்தில் மனிதன் எவ்வாறான மாற்றங்களை பெற்றான், பிற்பட்ட காலப்பகுதியில் அதனூடாக மனிதனிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக வளர்ச்சி அடைந்த மனிதன் பிற்பட்ட காலப்பகுதியில் உலகமெங்கும் செறிந்து வாழ்ந்த பகுதிகளை நாங்கள் உங்களோடு அடையாளப்படுத்தியிருந்தோம். எனவே மாணவர்களே, நீங்களும் அவ்வாறான தெளிவை பெற்றிருப்பீர்கள். அடுத்தபடியாக உலக புற உருவப்படத்தின் பல்வேறுபட்ட அம்சங்களை நாங்கள் உங்களுக்கு இங்கு குறித்து காட்டியிருந்தோம். அதாவது உலக புற உருவப்படத்தில் சில முக்கியமான அம்சங்களை நாங்கள் உங்களுக்கு இங்கு குறித்து காட்டியிருந்தோம். எனவே அதை குறிப்பதற்கு நீங்கள் தெளிவை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, சுமார் 1 மணித்தியால காலமாக 6ஆம் தரத்தில் 2ஆம் பாட அலகான ஆதி மனிதன் என்ற பாடத்தில் சில முக்கியமான விடயங்களை மீட்டுவது தொடர்பாக நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தீர்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான மேலும் தெளிவான விளக்கத்தை பெறுவதாக இருந்தால், தேசிய கல்வி நிர்வாகத்தின் சேனல் NIE என்ற யூடியூப் தளத்திற்கு சென்று நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட முடியும். மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை பார்வையிடுவதனூடாக உங்களது விளக்கத்தை, தெளிவான விளக்கத்தை மேலும் விருத்தி செய்து கொள்ள முடியும். இதே போன்று மேலும் பல பயனுள்ள காணொலிகள் எமது சேனல் NIE யூடியூப் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, அவற்றையும் நீங்கள் பார்த்து பயனடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு, மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.